மகிமைப்படுத்துகிற ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா தேவரே உம்மேலே ஆண்டவரே வாஞ்சையா தாகமாய் ஆண்டவரே இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. Hallelujah. Help us to seek you with all of our hearts, with all of our strength and with all of our minds, O Lord. எங்கள் முழு இருதயத்தோடும் எங்கள் முழு ஆத்துமாவோடும் எங்கள் முழு பலத்தோடும் உம்மில் அன்பு கூற உம்மை தேட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. We praise you, Lord. We praise you, Master. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. As the deer panteth for the water, so my soul longeth after you. You alone are my heart's desire, and I long to worship you. You alone are my strength, my shield. To you alone may my spirit raise. Heart's desire, and I long to worship you. You alone are my strength, my shield. You alone are my strength, my shield. To you alone may my spirit raise. Heart's desire, and long to worship you. I want you more than gold or silver, only you can satisfy. You alone are the real joy giver and the apple of my eye. You alone are my strength, my shield. To you alone may my spirit raise. Heart's desire, and long to worship you. You alone are my strength, my shield. To you alone may my spirit raise. Are my heart's desire, and long to worship
ஆண்டவரே. எங்கள் ஆத்துமனேஸ்வர் நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்கள் மகிழ்ச்சியின் மகுடம் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனைக்கு நாயகர் நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் வாழ்வின் ஆண்டவரே வெளிச்சம் நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையின் நாயகன் நீங்க தான் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவராகவே இருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி துதிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம், தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் இரட்சகராக, நீர் ஜீவனுள்ள தேவனாக, நீர் எல்லா ஆராதனைக்கும் தகுதியானவராக, எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரராக இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே துதியோடும் புகழ்ச்சியோடும் உம்முடைய வாசலுக்குள்ளே நுழைகிற ஒரு கிருபை எங்களுக்கு வெளிப்படுவதாக. நல்ல ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கிற ஒரு கிருபை ஆண்டவரே உண்டாகுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை ஹல்லேலூயா மகிமைப்படுத்துகிற, உம்மை உயர்த்துகிற ஒரு ஹல்லேலூயா நிலையிலே இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஹல்லேலூயா நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இணைந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திருப்போம், அவரை பணிந்திடுவோம் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோமாக. தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்கிற உணர்வோடு கர்த்தரை ஆராதிக்க, ஆண்டவரை உயர்த்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நாமம் ஓங்கி படர, தேவ மகிமை விளங்கிடவே, தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர, தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமம் ஓங்கி படர, தேவ மகிமை விளங்கிடவே.
வாழ்ந்திடுவோம். தேவசுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவதேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். நம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவதேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நமது போரை நாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறபடினாலே அந்த வெற்றி பெற்ற நிலையிலிருந்து அந்த வெற்றியிலே நாமும் பங்கடையும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்த்துவோமாக. நமது போரை நாமே முடித்து ஜெயமே என்றுமே அளித்திடுவார். நமது போரை நாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றும் போற்றிடுவோம். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றும் போற்றிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவதேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஹல்லேலூயா எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் 30வது நாளிலே வந்திருக்கிறோம், கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் எனக்கு நன்மை செய்தார், எனக்கு நல்லவராகவே இருந்தார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே இந்த மாதத்தில் என்னை நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, என் மேல நீங்க பாராட்டின உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகளில் நான் உண்மையற்ற நிலைமையில இருந்த போதிலும், நான் உம்மை மறந்து தூரமாய் நான் போன போதிலும் கூட ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவராகவே, நீர் நல்லவராகவே, நீர் என்னை ஆண்டவரே மீண்டும் உம்மண்டை சேர்த்து கொள்ளுகிறவராகவே இருந்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். எல்லாரும் கருத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே நீர் என்னை ஹல்லேலூயா நேசித்தீரே. ஆண்டவரே நீர் என்னை மனதார நீர் ஆண்டவரே நேசித்தீரே. என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளை என்கிற நிலையிலிருந்து என்னை ஒருபோது நீர் ஆண்டவரை விட்டுவிடவே இல்லையே. என்னை கரம் பிடித்தவர், என்னை கைவிடாதவராக, என்னை ஆண்டவரே தொடர்ந்து நடத்தி செல்லுகிறவராக நீர் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என்
தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். இந்த உலகத்தில் நேசித்த மனிதர்கள் ஒருவேளை நம்மை மறந்து போகலாம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம். நம்முடைய சூழ்நிலைகள் தலைகளாய் மாறலாம். எல்லாவற்றின் நடுவிலே மாறாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை மறவாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று வாக்களித்தவராய் இருக்கிறாரே. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. நேசித்த மனிதர்கள் மறந்தால் மறவாத நேசர் நீரையா. என் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறிடாவும் கிருபையால் என்னை நீ தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர் நீரையா. என் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறிடாவும் கிருபையால் என்னை நீ தாங்கி நீரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் திக்கற்று திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை
வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஆண்டவருடைய அவர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்த்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காலகட்டங்கள்ல நம்ம சூழ்நிலைகள் மாறினதுனால நம்ம துவண்டு போகலாம், நம்ம சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் மாறாத தேவனாக, அவர் நம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறவராக, அரவணைக்கிறவராக, பாதுகாக்கிறவராக, நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. ஆமென், ஹல்லேலூயா. நான் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே என்று சொல்லி நாம பாட போகிறோம். ஹல்லேலூயா. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், தேவ பிள்ளைகள் எல்லாம் சபையா கூடி வந்தாங்களோ அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க துதிக்கிறதற்கு பயன்படுத்தின ஒரு வார்த்தை, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய கிருபையை நினைத்து, ஆண்டவர் நல்லவர் என்பதை நினைத்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக, ஹல்லேலூயா, அவர் செய்கிற எல்லா பயங்கரமான பெரிய காரியங்களை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய் தேவன் இந்த வேளையில நமக்கு உதவி செய்வாராக. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. சொல்லுவோம், உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. எல்லாரும்
எழும்பி நின்று நாம் சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமம் உடையவரே, அந்த பராக்கிரமம் நிறைந்த தேவன் பராக்கிரமமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானவராய் இருக்கிறாரே. அவரையே மகிமைப்படுத்துவோம், அவரையே உயர்த்துவோம், அவரையே பணிந்து தொழுவோம். கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா பணிந்து தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமமுடையவரே, யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமமுடையவரே, உம்மை பணிந்து தொழுகிறோம், உம்மை பணிந்து தொழுகிறோம், உம்மை பணிந்து தொழுகிறோம், உம்மை பணிந்து தொழுகிறோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர் சொல்லுவோம். தப்புவிக்க அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன், அவருடைய கிருபையை ஒருபோது நம்மை விட்டு விலக்காத தேவன். ஓ ரபலர ஷபரபலபரப ரிகபலபரப துரடபரபலபரப ஷபரபலபரப தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. சிங்காசனம் அசைத்திடும் தேவனே, நினைத்ததை செய்பவரே, சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே, உம்மை தடுப்பவர் இல்லை, உம்மை தடுப்பவர் இல்லை. ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒருவரால் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களை குறித்து ஹல்லேலூயா காரியங்களை குறித்து தேவன் செயல்படுகிறதை எவராலும் மாற்ற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஷபரபபபப ஆராதிக்கும் தேவன். ஆமென். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகரே, இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகரே, உம் அன்பிற்கு அடிமையே, உம் அன்பிற்கு அடிமையே, உம் அன்பிற்கு அடிமையே, உம் அன்பிற்கு அடிமை. உம்மை தடுப்பவர் இல்லையே, தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. உம்மை பணிந்து தொழுகிறோம், உம்மை பணிந்து தொழுகிறோம், உம்மை பணிந்து தொழுகிறோம். ரபலர ஷபரபலபரப ரிகபரபலபரப துரடபரபலபரப உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம். நல்ல கரங்களை தட்டி உரபலர ஷபரப கபரபலபரப துரடப கபரபலபரப ஷபரபலபரபலபரப ரிகபலபரபலபரப துரடப கபரபலபரபலபரப துரடப கபரபல
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. நீர் எங்களோடு ஆண்டவரே கூடவே ஆண்டவரே துணையாளராய் இருக்கிறீரே ஆண்டவரே. எங்களை ஹல்லேலூயா ஒருபோதும் கைவிடாத நல்ல தேவனாய் இருக்கிறீரே ஆண்டவரே. நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்குகளின் வழியாய் நடக்கும் போது கூட தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு எங்களை தேற்றுகிறவராக, எங்களை ஆற்றுகிறவராக, எங்களை தைரியப்படுத்துகிறவராக நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உணர்வோடு கூட அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாடுவோம். நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலையெல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டு. காலை மாலையெல்லாம் காலை மாலையெல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் தேவைகளின் நடுவில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாகும் ஆண்டவரே. யெகோவா ஈரேயாக போதுமானவராய் இருந்தீரே. நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. என்னையும் நேசித்தீரே, எங்களையும் ஆண்டவரே தேடி வந்தீரே. எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே வளமாய் மாற்றினீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். பாடுகின்ற வேளை
பலப்படுத்தி இருக்கிறாரே. திரும்பி பார்ப்போம். ஆண்டவர் எத்தனை நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்து கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஒருபோதும் ஆண்டவரே நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், என் வாழ்க்கைக்கு நீர் துணையாளராய் இருக்கிறபடினாலே, என்னை ஆண்டவரே பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் நீர் இருக்கிறபடினாலே, என் கூடவே இருந்து என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறபடினாலே, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி துதிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, நல்லவரே, ஹல்லேலூயா, நல்லவரே, வல்லவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து சொல்ல ஆரம்பிங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து ஓ நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அவர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர், அவர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே நம்ம மேல உண்மையான கரிசனையும் அக்கறையும் உள்ளவர், அவர் ஒருவரே ஹல்லேலூயா மேலான அன்பை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறவர். அவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல வாய்களை திறந்து நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீர் நல்லவரப்பா, உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவரே, நீர் எல்லா நாமத்திற்கும் மேலானவர் ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. எங்கள் துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறவர். இந்த காலைவேளையிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவரீர், நீர் பரிசுத்தராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, பாத்திரர் நீரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு தானே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. நல்லவரே, வல்லவரே, பாத்திரர் நீரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு தானே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. எல்லா நாம
பரிசுத்தரே ஆராதனை உமக்கு தானே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நல்லவரே வல்லவரே பாத்திரர் நீரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு தானே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. உயிர்ப்பிக்கும் ஆவியும் ஜீவனும் நீரே உமையாமையோடும் உண்மையோடும் ஆராதிப்பேனே. மகிமையும் மகத்துவமும் அணிந்தவர் நீரே. உம் பாதம் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேனே. உம் பாதம் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேனே. நல்லவரே வல்லவரே பாத்திரர் நீரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு தானே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா 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 கரங்களை உயர்த்தி அசைத்து மீண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We worship you, Jesus. மகிமையாய் வெற்றி சிறந்த தேவனே உன்னதங்களிலே உயர்ந்திருப்பவரே ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே ஆளுகை செய்கிறவரே ஓ ரக்கமலவரவ ஷபரபலபரபதரபலபலபலபலப. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம்
இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று எனக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை பரிசுத்தமுள்ளவரே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துள் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த தேவனே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஓ ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளுக்கு மேலாகவர், எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிறவர், எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறவர். ஆண்டவரே, எங்களுக்கு காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிறவர், எங்கள் சூழ்நிலைகளிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். இந்த காலவெளியிலே எங்களுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறீரே. உம்முடைய மகிமை வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எந்த தேவையோடு வந்திருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, தொட்டருளுவீராக, உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய வல்லமையினாலே நிரப்புவீராக. கிருபை இரக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் பெரிய காரியங்களை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்னும் எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வரும்போதெல்லாம் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் செயலாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஓசியாவின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் ஏற்கனவே இந்த வசனத்திலிருந்து இந்த மாதம் முழுவதும் பார்த்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. இது கர்த்தரை தேடுகிற ஒரு நாட்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையை ஆண்டவரை தேடுகிறதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும், எப்படி நம்ம மாற்றிக்கொள்ளணும்,
இது போன்ற காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். எப்ராயிமை குறித்து பார்த்தோம். எப்ராயிமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த எப்ராயிம் குறித்து ஆண்டவர் எப்படி அவருடைய இருதயம் மங்கலாய்க்கிறது, எப்படி அந்த எப்ராயிமை குறித்து ஆண்டவர் ஒரு ஆசையோடு இருக்கிறார், வாஞ்சியோடு இருக்கிறார். விலகி போனாலும் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் மறுபடியும் எப்ராயிமை ஆண்டவர் கைவிடாமல் திரும்பவும் தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறார். இப்படி அநேக காரியங்களை கடந்த நாட்களிலே பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இந்த நாளிலே அவரை தேடுகிறதற்கு நமக்கு உதவி செய்வாராங்க. இன்னும் அதிகமாய் அவரை தேடுகிறது, இன்னும் அதிகமாய் அவருடைய சமூகத்தில் நாம் போய் அமர்ந்து இருக்கிறது, காத்திருக்கிறத ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை தேடுகிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மனதில் என்ன இருக்குது? அவரை தேடுகிறதுனா அதிகமாக ஜெபிக்கிறது, அல்லது ரொம்ப அதிகமாக ஜெபிக்கிறது, அல்லது ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது, கர்த்தரை தேடணும் அப்படின்னு சொல்லி உடனே போடு, ஒரு உபவாசத்தை போடு அப்படின்னு சொல்லி உபவாசித்து ஜெபிக்கிறது. இப்படி நாம் சில புரிதல்களோட நம்ம இருப்போம். அவரை தேடுகிறதுனா ஆலயத்துக்கு போகிறது, அவருடைய சமூகத்தில் போய் அவரை நாம் அவருடைய சமூகத்தில் போய் ஜெபிப்பது, இப்படி தான் நமக்கு சில புரிதல்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறதை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை தேடும்போது அவரை நாம் கண்டடைகிறோம் என்று சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போமானால் 29:13 இப்படி சொல்லுகிறது: உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தரை தேடுகிறதற்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடே நாம் வருகிறோம் என்பதை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். சிலர் தேவை வரும்போது கர்த்தரை தேடுவாங்க, சிலர் கடமைக்காக கர்த்தரை தேடுவாங்க. இத்தனை நேரம் ஜெபிக்கலைன்னா ஒருவேளை ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதிக்க மாட்டாரோ என்று சொல்லி சிலர் கர்த்தரை தேடுவாங்க. சிலர் பலவிதமான காரணங்களுக்காக கர்த்தரை தேடுகிறதுல நாம் என்ன காரணத்திற்காக கர்த்தரை தேடுகிறோம்? அவரோடு உறவாட வேண்டும், அவருடைய சமூகத்தில் போய் அவருடைய சமூகத்தில் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் போய் அவரை தேடி அவருடைய நன்மைகளை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும், அவரிடத்திலிருந்து பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நல்ல நோக்கங்கள் நமக்கு இருந்தால் அது சால சிறந்ததாக இருக்கும். நிச்சயமாய் நீங்கள் கர்த்தரை தேடுகிற உங்களுடைய தேடலிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை கட்டளையிட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கிறோமா? உண்மையாக தேவன் மேல ஒரு அன்பினாலே தேவன் மேல இருக்கிறதான அந்த உறவை தேவனோடு உள்ள உறவை வாஞ்சிக்கிறதுனால நாம் கர்த்தரை தேடி வருகிறோமா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இஸ்ரவேலிலே அநேக ராஜாக்கள் அவர்கள் வந்தார்கள். யூதா தேசத்திலே சரி, இஸ்ரவேல் தேசத்திலையும் சில ராஜாக்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் காலங்களிலே தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. ஆமென், உண்டா இல்லையா? படித்தா தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு. இஸ்ரவேலில் ராஜாக்கள்னா நமக்கு உடனே தாவீது அப்படி 1-2 ராஜாக்கள் தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 17 ராஜாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த தேசத்தில் 11 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இப்படி நிறைய ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆளுகை செய்தாங்க. ஆனால் ஒவ்வொருவரை குறித்து வேதம் சொல்லும்போது சிலர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தாங்க, கர்த்தரை தேடினாங்க. அவங்க காலகட்டத்தில் தேசம் அது சமாதானமாய் அமெரிக்கையாய் தேசம் நன்றாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் நாம கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் சமாதானம் நிறைந்ததாய், சந்தோஷம் நிறைந்ததாய்,
அது நல்ல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்ததா இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் கர்த்தரை தேடுகிறோமானால் நாம மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமும் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜாவை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த 14ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜா எப்படி கர்த்தரை தேடினார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறோம். அபியா 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்த மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 இடத்துல நம்ம ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். தேசம் அமெரிக்கையாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There was peace in the land for 10 years. அந்த அமெரிக்கா இருக்கிறது என்பது சமாதானம் இருந்தது என்பதை காண்பிக்கிறது, நன்றாய் இருந்தது என்பதை காண்பிக்கிறது. அந்த தேசத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது, கோளாறுகள் இல்லாமல் இருந்தது என்பதை காண்பிக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க, இந்த காரியத்திற்கு பின்னால இருக்கிற காரணம் ஒன்றே ஒன்றுதான். அந்த ராஜாவாகிய ஆசா அவனுடைய நாட்களில் அவன் கர்த்தரை தேடுகிறவனாகவும் கர்த்தருடைய வழிகளை அவன் பின்பற்றுகிறவனாகவும் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையானதையும் செய்கிறவனாகவும் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி ஆண்டவர் பார்வையில் நம்ம காணப்படுகிறோம்? நம்மை பார்க்கும்போது நன்மையும் செம்மையானதுமே செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? கர்த்தரை தேடுகிற இருதயம் உடையவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு வெளி விலகாமல் அதை காத்து கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். என்ன நிலையில நாம் இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்ன மனப்பாங்கோடு இந்த இடத்துல நாம் அமர்ந்து இருக்கிறோம் என்பதையும் ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இஸ் மை ஹார்ட் ரைட் பிஃபோர் மை கிரியேட்டர், என்னுடைய சிருஷ்டிப்பின் கர்த்தருக்கு முன்பாக, என்னை படைத்த அந்த ஆண்டவருக்கு முன்பாக என் இருதயம் சரியான ஒரு நிலைமையில இருக்கிறதா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். நிறைய நேரத்தில் குடும்பங்களில் சமாதானமற்ற நிலைமைகள் காணப்படுகிறதற்கு காரணம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் காணப்படுகிறதற்கு காரணம், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக அது செம்மையாய் இல்லாம, கர்த்தரை தேடுகிறதற்கு மனதே இல்லாம, நம்முடைய வாழ்க்கையை நாமே நம்முடைய இஷ்டம் போல நம்ம வழி நடத்தி செல்லுகிறது தான் அதற்கு காரணம். இதுல இந்த ராஜாக்களுடைய சரித்திரங்களை நீங்க வாசிக்கும் பொழுது இன்னும் நிறைய ராஜாக்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. அதுல சிலரை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் நாட்களில் கர்த்தர் அவனை மீதியானுடைய கையில அல்லது எதிரிகளுடைய கையில ஒப்பு கொடுத்தாங்க. மற்ற ஜாதி ஜனங்களுடைய கரங்கள் அவர்கள் மேல ஓங்கி இருந்தது, அல்லது யுத்தம் வந்தது, அல்லது பிரச்சனைகள் இருந்தது. அவனுடைய தேசத்துல ஒரு சமாதானமற்ற நிலைமைகள்
ராஜாக்கள் காணப்பட்டது ஒரே ஒரு ரீசன் தான், கர்த்தரை தேடாத ராஜாக்கள் ஆளுகை செய்யும் போது, கர்த்தருக்கு பயப்படாத ராஜாக்கள் ஆளுகை செய்யும் போது, கர்த்தருடைய வழிகளை பின்பற்றாத ராஜாக்கள் ஆளுகை செய்யும் போது அந்த தேசத்தில் அப்படிப்பட்ட சூழலை காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம், நம்ம உண்மையாய் கர்த்தரை தேடுகிறது, அவரை தேடுகிற காலத்தில், அவரை தேடுகிற ஒரு நேரத்தில் நம்ம சரியான விதத்தில் அவரை தேடுவோமானால் நிச்சயமாய் அவர் நமக்கு தென்படுகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றியமைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இங்கே அதை தான் நம்ம பார்க்கிறோம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நாட்களில் அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சேலஞ்சே, அவங்கள சுற்றி இருக்கிற அந்த கானானிய ஜாதி ஜனங்கள் இன்னும் முற்றிலுமாக அகற்றப்படலை. இன்னும் அநேக விக்கிரகங்களும் தோப்புகளும் முற்றிலுமாக அகற்றப்படலை. சில காரியங்களை விட்டு விட்டு வந்து கொண்டே இருந்தாங்க. நீங்கள் சில ராஜாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆனாலும் இன்னும் இந்த மேடைகள் அகற்றப்படலை, ஆனாலும் இன்னும் இந்த தோப்புகள் அகற்றப்படலை, ஆனாலும் இந்த விக்கிரகங்கள் அகற்றப்படலை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த காரியங்கள் அந்த ராஜாக்களுடைய சரித்திரத்தில் வந்து கொண்டே இருக்கும். அப்படி அகற்றப்படாத காரியங்கள் இருந்து கொண்டே இருக்குமானால் அந்த ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் செம்மையான நிலைமையில வரவும் முடியாது. கர்த்தரை தேடுகிறதற்கு அவர்களால் முழுமையா தேடவும் முடியாது. அவர்கள் ஜனங்களுக்கு ஆண்டவரை தேடுகிற காரியத்தை கற்பித்தும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம், அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இஸ்ரவேல் தேசத்திலையும் யூதா தேசத்திலையும் இருந்து கொண்டே வருகிறத நாம் பார்க்க முடியும். இந்த நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகமம் 2 நாளாகமெல்லாம் வாசித்தீங்கன்னா, ஆனாலும் மேடைகள் இன்னும் அகற்றப்படலை, ஆனாலும் இன்னும் தோப்புகள் இன்னும் அகற்றப்படலை அப்படின்னு சொல்லி வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாம் முழுமையாய் கர்த்தரை தேட முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் இருக்குமானால், அப்படிப்பட்ட தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருக்குமானால், அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போட விரும்புகிறார். அல்லேலூயா. 3ஆம் வசனத்தில் அதை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி அவ இதெல்லாம் செய்த பிறகுதான் அடுத்து என்ன செய்கிறார்? தங்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் அவர் என்ன செய்கிறான்? யூதாவுக்கு கற்பிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, விக்கிரகங்கள் என்பது ஏதோ ஒரு சிலையை வைத்து கொண்டு நாம் வழிபடுகிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு எது தேவனை விட அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் பெறுகிறதோ அவைகள் நமக்கு விக்கிரகங்களாய் மாறிவிடுகிறது. அது மனிதர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப பாரம்பரியமாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் நம்ம ரொம்ப உயர்வாக இருக்கிற ஜாதி உணர்வுகளாக இருக்கலாம். பலவிதமான காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களாக அமர்ந்து கொண்டு நமக்கு மேலே அவைகள் ஆதிக்கம் செலுத்துகிறது. சமீப நாட்களில் நம்ம சர்ச்சில் யூத்தாக இருந்த ஒரு பையனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்க நேர்ந்தது. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா அவன் பூரா அவனுடைய கேஸ்ட் பேஸ்டில் ஏதோ ஒன்று போட்டுகிட்டே இருக்கிறான். வரிசையாக அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு அது பார்த்த உடனே ஏன் இவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வருவான், வந்துட்டு போகிறதோட சரி. இப்போ முன்ன மாதிரி ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் இல்லை. காரியம் எங்கேயோ கோளாறாக மாறி இருக்கு. எங்கேயோ வேற ஏதோ ஒன்று அவனுடைய சிந்தையை, அவனுடைய மனதை டாமினேட் பண்ணுது. அப்போ இந்த காலவெளியில் யோசிச்சு பாருங்க, நம்ம மனதை ஆண்டவரை விட அதிகமாக ஒரு முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ளுகிற, டாமினேட் பண்ணுகிற எந்த ஒரு காரியமோ அது நம்ம வாழ்க்கையில் விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. சில நேரங்களில் அது உலக பிரகாரமான ஸ்நேகமாக இருக்கலாம். உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் சிலர் உலகத்தினுடைய பாசத்துக்கு, உறவுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சிலர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சிலர் வேற ஏதோ ஒரு காரியத்திற்கு அதிகமாக அவங்க கவனம் செலுத்தும். வேலை வேலை வேலைன்னு சிலர் போவாங்க, பணம் பணம் பணம்னு சிலர் போவாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது பண ஆசையாகிய விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி இன்னொரு வசனம் பார்ப்போம். அப்போ இந்த விக்கிரகங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நான் கர்த்தரை தேடுகிற ஒரு காரியத்தில் நான் குறைவுபடுகிறதற்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது. வேற ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுமானால், முக்கியமான இடம் வகிக்குமானால், நான் கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் நான் தவறி போகிறதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்போ அதில் நம்ம சரி பண்ணி கொள்ள வேண்டியது அவசியம். இங்கே நம்ம பார்க்குற ஒரு விஷயம், அதையெல்லாம் அகற்றுகிறதற்கு இந்த ராஜாவாகிய ஆசா அவன் தன்னுடைய மனதை செலுத்தினான். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கென்று ஒரு எஃபர்ட் எடுத்தே ஆகணும். எதற்கென்றால் நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை தேடுகிறதற்கு நம்மை தடை பண்ணுகிற, அல்லது கர்த்தருக்கு நம்ம செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறதை தடுக்கிற, அல்லது கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய இடத்தையும் ஸ்தானத்தையும் கொடுக்க முடியாமல் இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அகற்றி விட வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடுகிற அநேக காரியங்கள் நம்ம கரங்களிலே வந்துருச்சு இல்லையா? பைபிள் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ண விடுவாங்களா? இல்லை, நைட்டும் நாட் அலோடு. பரவாயில்ல, பாதுகாப்பான ஒரு என்வைரான்மெண்ட்டில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. செல்ஃபோனே வச்சிருக்கக்கூடாது பைபிள் காலேஜில், பரவாயில்லையே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் மகிமைப்படுவாராங்க. இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது நமக்கு. இந்த செல்ஃபோன் நம்மளை ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு நிலைமைக்கு சில நேரங்கள் என்ன செய்துடுறோம்? தள்ளப்பட்டு விடுகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகமாக இருக்குது. அது நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையான இடத்தை அது பிடிக்கிறதா இருக்குது. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன்லேயே இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அதை நல்ல விஷயங்கள் அதில் செய்யலாம், நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். ஆனால் அதை வேற காரியங்களுக்கு தவறாக பயன்படுத்தி நேரத்தையும் தங்களுடைய சரீரத்தின் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்து கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. ஒருத்தரோட பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம், இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இந்த செல்ஃபோனில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது நிறைய வந்துடும் பாருங்கள், ஊருக்கு ஊர் அப்படி வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி ட்ரக் அடிக்ட்ஸுக்கு இருக்குது, ஆல்கஹால் அடிக்ட்ஸுக்கு இருக்குது. அவங்கள மறுவாழ்வு, அவங்க மறுசீரமைக்கிறதற்கு முயற்சிகள் நடக்குது, அதில் போய் சிகிச்சை எடுக்கிறாங்க. ஆனால் இனி வரப்போகிற நாட்களில் இந்த செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டவங்களை மறுசீரமைக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம்னு நினைக்கிறேன். அப்போ சில விஷயங்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்த முனைந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாம் தான் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விக்கிரகமாய் மாறி விடாதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும். ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகமா அது மாறி விட்டது என்றால் அதை அகற்றுகிறதற்கும் நாம் தயக்கம் காட்டக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடுகிற ஒரு ராஜா, கர்த்தரை தேடுகிறதற்கு ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு ராஜாவாக ஆசா அன்றைக்கு இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை பாருங்க, நீங்க கர்த்தரை தேடுகிற ஒரு நபராக இருந்தால் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தரை தேடுகிறதற்கு நாம் என்ன செய்வோம்? என்கரேஜ் பண்ணுவோம், அவங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்போம், அவங்களும் அந்த பாதையை பின்பற்றுகிறதற்கு நாம் ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக, நம்ம ஒரு முன்மாதிரியாக இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நாமே கர்த்தரை தேடலை, நாமே விக்கிரகங்களோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான காரியங்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வருகிறது என்றால் நாம் சீரழிகிறது மட்டுமல்ல,
என்னை பின்பற்றி வருகிற, என்னை நம்பி இருக்கிற என் குடும்பமோ, என் கூட இருக்கிற என் குடும்பமோ, என் பிள்ளைகளும் கூட அதை பின்பற்றுகிறதான ஒரு ஆபத்து இருக்கிறது. அப்போ நாம தான் அவர்களுக்கு என்ன செய்யணும்? நல்ல கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கர்த்தரை தேடுகிறதற்கு உள்ள முக்கியத்துவத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி சொல்லி கொடுக்கணும்? வாயால் வார்த்தையால் சொல்லுகிறத விட வாழ்க்கையால் சொல்லி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி சொல்லுங்க, வாழ்க்கையால் சொல்லி கொடுங்க. வார்த்தையால் மட்டும் போதாது, தட்டி சொல்லுங்க, வார்த்தையால், வாழ்க்கையால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தட்ட சொல்கிறோன்னா, சிலர் தூங்குகிற போது எழுப்பி விடுறதுக்கு அது ஒரு சான்ஸாக இருக்கும். புரிந்து கொண்டா ஸ்தோத்திரம், ஆண்டவர் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. பொதுவாக தூங்க மாட்டோம். அதிகாலையில் வந்து 6:30 மணிக்கெல்லாம் திரும்ப தூங்குறோன்னா கொஞ்சம் அது விசேஷித்த கிருபை வேணும் அதுக்கு. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அந்த காரியத்தை அவன் கற்பிக்கிறான். அங்கே இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் அகற்றின. 5ஆம் வசனத்தில், யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ திஸ் ஷுட் பி the thing that we need to do. கர்த்தரை தேடுகிற இருதயம் நமக்கு இருக்குமானால் நம்ம ஆண்டவரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைப்போம். மற்றதெல்லாம் அதை அடுத்த நிலைமைகளில் தான் நம்ம வைப்போம். அது மேடைகள், அது விக்கிரகங்களாக நம்ம வாழ்க்கையில் உருவெடுத்து இருந்தால் அதை அகற்றுகிறதற்கும் தயங்க மாட்டோம். சிலதை விட்டு விடவும் சிலதை வெட்டி விடவும் நம்ம தயக்கம் காட்ட மாட்டோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனையோ முறை ஆண்டவர் விட்டு விடுன்னு சொல்லியும் பேசி, ஆண்டவர் பல முறை பேசியும் விட்டு விடாமல் இருக்கிறோமா? வெட்டி விடுன்னு சொன்னதை வெட்டி விடாமல் இருக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு தருணத்தை உங்களுக்கு தருகிறார், நமக்கு தருகிறார். விட்டு விட வேண்டியதை விட்டு விடவும், வெட்டி விட வேண்டியதை வெட்டி விடவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்ததனால அவனுக்கு முன்பாக அந்த ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு குடும்பத்தில் அமெரிக்கையாக இருக்க முடியலை? ஏன் சமாதானமாக இருக்க முடியலை? ஏன் நன்மைகளை பார்க்க முடியலை? ஏன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியலை? ஏதோ ஒன்றை விட்டு விடாமல் இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒன்றை வெட்டி விடாமல் இன்னும் அதை பற்றி கொண்டே இருக்கிறோம். அதை செய்தால் நிச்சயமாய் ஒரு பூரண சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதில் தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால், அப்போ சமாதானமாக இருந்தனால அந்த வருஷங்களிலே அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. ஆமென், அல்லேலூயா. பிரச்சனை வருகிறத ஆண்டவர் விடலை. ஆண்டவர் அந்த யுத்தங்கள் வராதபடிக்கு அவனை பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அப்போ அடுத்து ஆபத்து வந்தாலும் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலைமையில் அவன் ஏற்பாடுகளை செய்ய முடிந்தது. எப்போ அப்படின்னா, சமாதானமான சூழ்நிலையில் இருக்கும்போது. பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தால் பிரச்சனைகளின் மேலே தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும்போது நல்ல ஆக்கப்பூர்வமான காரியங்களை நாம் கவனம் செலுத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. நேற்றைக்கு கூட பிரதர் ஃப்ரெடி அவங்க சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம், நம்ம தேவனுடைய சமூகத்தில் அவரை நம்ம ஆண்டவரோடு நேரம் செலவிடுகிறத பதிலாக வேற எதையோ நம்ம சந்தித்து எதிர்கொண்டு மோதி அதில் அந்த பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டே இருப்போம். அப்படி இல்லாமல் இருக்கும்போது, நம்ம சமாதானமாக இருக்கும்போது நல்ல ஆக்கப்பூர்வமான காரியங்களை அதிகமாக கவனம் செலுத்த முடியும் என்று யோசபாத்தை குறித்து சொல்லும்போது, தேவையில்லாத காரியத்தில் அவன் சிக்கிக்கொண்டு அதற்கு ஒரு திட்டமிட்டு அந்த பிரச்சனையை இன்னும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு தன்னுடைய நேரத்தையும் ஆற்றலையும் அவன் செலவிட்டான். அப்படி அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ய அவனுக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார். அந்த நேரம் அவன் தன்னுடைய ஃபோக்கஸை அவன் ஆண்டவருடைய காரியத்தில் செலுத்தி இருப்பானால், பிரச்சனைகளை அகப்படாமல் இருந்திருப்பானா, அந்த நேரத்தையும் அந்த வேலையும் ஆக்கப்பூர்வமாய் வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு தேசத்தின் நன்மைக்கு அவன் பயன்படுத்தி இருக்க முடியும் என்று சொன்னாங்க. அது ஒரு
அந்த அதிகாரத்தெல்லாம் வாசித்துட்டு கடைசியாக சொன்ன ஒரு விஷயம், இதெல்லாம் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வந்தவங்களுக்கு அது புரிந்திருக்கும், ஒரு 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்களை சொல்லும்போது. அப்போ சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை தேடுகிற ஒரு நிலைமையில் வரும்போது நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஒரு நிலைமைகளையும் ஒரு சமாதானம், ஒரு அமைதி, யுத்தங்கள் இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஆக்கப்பூர்வமாக நம்முடைய நேரத்தையும் ஆற்றலையும் நம்முடைய திறன்மைகளையும் பயன்படுத்த முடியும். ஆமென். Hallelujah. We need not waste our energy focusing on the problems that are around us, but because we seek God, the problems are vanishing and we can focus our energy towards more constructive matters. Amen. Hallelujah. நம்ம கவனத்தை நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை நம்ம தீர்க்கிறதற்கே நம்ம செலுத்தி கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையில் அல்ல, ஆண்டவர் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவரை தேடுகிற ஜனங்களுக்கு இல்லாம போக பண்ணுகிறனால இவர்கள் நல்ல விஷயங்களுக்கு தங்கள் நேரத்தை செலவழிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தரை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை தேடுகிற என் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார், ஒரு நிம்மதியை தருகிறார், பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறார். நான் என் நேரத்தை நல்ல பிரயோஜனமான காரியங்களுக்கு பயன்படுத்த போகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில பயன்படுத்த போகிறேன். தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கு ஏதுவான விஷயங்களிலே நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். அப்படி சொல்லுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுதா, புரியலையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அப்போ இந்த 7ஆம் வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது பார்க்குறோம், அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அருமையாய் அந்த ஆசா இந்த காரியத்தை நன்றாய் தெரிந்து வைத்திருந்தார், புரிந்து வைத்திருந்தார். அதை எப்படி அழகா சொல்றார் பாருங்க. தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகள் அலங்கங்கள், கோபுரங்கள் எல்லாம் உண்டு பண்ணி பலப்படுத்துவோமாகன்னு சொல்லிட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சமாதானத்துக்கு பின்னால இருக்கிற ரியல் ரீசனை இந்த ஆசா நன்றாக அறிந்திருந்தார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் நாம கர்த்தரை தேடுகிற ஒரு நாட்களாக இது இருக்குமானால் சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா கலக்கங்களும், எல்லா போராட்டங்களும், எல்லாம் நம்மை துக்கப்படுத்துகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற, நம்முடைய சிந்தைகளை முற்றிலுமாய் வியாபித்திருக்கிற அதிகமான பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா தானாய் சரியாகி போகும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வர 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 அவரை தேட தேட என்ன ஆகும்? ஒவ்வொரு பிரச்சனையாக மறைய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனையே அதுதான். அவங்க பிரச்சனை என்ன? நிறைய நேரம் கவலைகள், பல காரியங்களை குறித்து கவலைகள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 32ஆம் வசனம், 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 6:31 என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம். நிறைய பேருக்கு அந்த கவலை, இந்த கவலையை சிலர் அவங்க லைஃப் ஸ்டைலாகவே மாற்றி இருப்பாங்க. எப்பவுமே அதை பற்றியே தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க.
சிலருக்கெல்லாம் காரணம் இல்லாமல் பயம், காரணம் இல்லாமல் கவலைப்படுவாங்க. எதுவுமே நடக்காமல் இருக்கும், ஐயோ இப்படி ஆகிருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி இதாயிருமோ, பிள்ளைங்க வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படின்னு இவங்களாகவே கற்பனையிலேயே என்ன செய்வாங்க, கவலைப்படுகிறதற்கு காரணங்களை கண்டுபிடித்து கவலைப்படுவாங்க. அது தாய்மார்களுக்கு சொல்லவே வேண்டாம். சில நேரங்களில் புலம்பலின் புஸ்தகத்தை இவங்களே என்ன செய்திருவாங்க, புதுசாக எழுத விட்டால் இவங்க ஒரு 2-3 புலம்பல் புஸ்தகம் எழுதிடுவாங்க. அந்த அளவுக்கு கவலையும் பல உலக காரியங்களும் குறித்து யோசிக்கிற ஒரு நிலைமை சில நேரங்களில் வந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவரை தேடுகிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When we focus on God, on seeking God, தேவனை தேடுகிறதற்கு நம்முடைய கவனத்தை செலுத்துவோமானால் மற்ற காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா கர்த்தர் நம்ம காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒரு பிரச்சனையா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அதை மாற்றிக்கொண்டே இருப்பார். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தேவை வந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் பலி செலுத்த, ஈசாக்க பலி செலுத்த கூட்டிட்டு போகும்போது ஈசாக்கு கேட்கிறார், என்ன கேட்குறாரு, பலி செலுத்துகிறதற்கு கட்டைகளும் விறகுகளும் எல்லாம் இருக்கு, பலி செலுத்த பலி மிருகம் எங்க அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாம் என்ன சொல்றார், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி ஒரு அங்கே என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அந்த பலி மிருகத்தை ப்ரொவைட் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு ஆபிரகாம் என்ன பேர் இடுகிறாரு, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் அவரை தேடும்போது, அவருடைய காரியங்களுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, மற்ற எல்லா தேவன் அருவருக்கிற விஷயங்களை நம்ம விட்டு அகற்றும் போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வார். நாம கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம அவரை தேடினால் போதும், அவரை துதித்து கொண்டிருந்தால் போதும், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற ஒரு அனுபவத்தோடு நாம் இருந்தால் போதும், மற்றவைகள் எல்லாம் தானாய் கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்தில் நாம தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனம், யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கும் 3 லட்சம் பேரும் பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அடுத்த வசனம் பாருங்க, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது அவர்கள் அவனுக்கு எதிராக அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 விஷயம் நம்ம பார்க்க முடியும். ஒன்று, எதிரே புறப்பட்டு வருகிற சேனை இவர்களுடைய சேனையை காட்டிலும் வலிமை வாய்ந்ததாக இருக்கு. இவங்களுடைய தொகையை நம்ம பார்த்தா ஒரு 6 லட்சம் பேர்கிட்ட இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் எதிராக அணிவகுக்கிற சேனை எத்தனை பேர் இருக்கிறாங்க, 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 10 லட்சம் பேருக்கு எதிராக இவங்க ஒரு கூட்டமாக அணிவகுத்து நிற்கிறாங்க. அப்போ ஆசா என்ன செய்கிறாரு, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆமென். ஆல்ரெடி அந்த உறவு அல்லது அந்த அனுபவம் இருந்தாதான் அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதற்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை அறிந்த ஒரு அனுபவம் இருந்தாதான் பிரச்சனை வர்ற நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் வரும். இல்லைன்னா வேற எதையாவது தேடுவோம், வேற எங்கேயாவது உதவியை நாடுவோம், வேற யார்கிட்டையாவது போய் பிரச்சனையை சொல்லிட்டு இருப்போம், யார்கிட்டையாவது உதவியை கேட்டுட்டு இருப்போம். ஆனால் கர்த்தரை தேடுகிற அனுபவம் உடைய ஆசா அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. திடீர்னு ஒரு ஆபத்து வருது, உடனே டெலகிராம் அனுப்பணும்னா அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும், எங்கே அனுப்பணும்னு, யார்கிட்ட உதவி கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆசாவுக்கு அட்ரஸ் தெரியும். கர்த்தரை தேடணும்னா எங்கே போய் கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும் அது தெரியும். சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு அட்ரஸ் தெரியாதனால என்ன செய்வாங்க, திடீர்னு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு நடுராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. யாரா அது, யாரோ எதுக்கோ அவசரம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபோன் எடுக்கிறேன். பாஸ்டர், எனக்கு தூக்கமே வரல. ஐயா, என் தூக்கத்தையே கெடுக்குறீங்க, ஏதாவது அவசரமான காரியங்கள்னால இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம அவசரம் ஃபோனை எடுக்கிறோம். ஆனால் இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்தால் என்ன சொல்கிறது? சரி, இப்போ நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் ஏற்கனவே இருக்குமானா எந்த பிரச்சனை நேரத்திலையும் முதலாவது அவரை தான் நோக்கி கூப்பிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரை நோக்கி, யார்கிட்ட நம்ம கூப்பிடுகிறோம்? இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, பைபிள் காலேஜ், நிறைய டைமில் உங்கள் தேவைகளுக்காக உடனே என்ன பண்ணிடுவோம், நான் ஹாஸ்டலில் 10 வருஷம் வளர்ந்தேன், அதனால் தெரியும். ஒரு ஃபோனை போடுவோம், அல்லது அப்பாவுக்கு ஒரு லெட்டர் போடுவோம். அந்த காலங்களில் லெட்டர் இருந்தது, இல்லைன்னா ஒரு எஸ்டிடி கால். அப்பா, எனக்கு ஒரு இத்தனை ரூபா பணம் வேணும் அப்படின்னா, சரி உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு 2 நாள் கழித்து மணி ஆர்டர் ஏதாவது வரும். மணி ஆர்டர் வருதான்னு போஸ்ட்மேனையே போய் பார்த்துட்டே இருக்கணும். அப்படிலாம் உள்ள காலங்கள். இப்போது தேவை வந்தால் உடனே சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், அம்மா எனக்கு கொஞ்சம் இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தரை நோக்கி, ஹல்லேலூயா, என்ன சத்தமே இல்லை, ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய உதவியை வேற யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க உதவி செய்ய முன் வந்தாலும் கூட வெற்றி நாம் பெறுவோம் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் உதவி செய்ய கர்த்தர் வந்தால் நிச்சயமாய் வெற்றியை நாம் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. அநேக பிரச்சனைகளை நாம் நம்மளுடைய சார்ந்து, சுய பலத்தை சார்ந்து, நமக்கு இருக்கிறதான இன்ஃப்ளூவன்ஸ், நமக்கு இருக்கிறதான ஆட்கள் பலம், நமக்கு இருக்கிறதான காரியங்களையே நம்ம சார்ந்து அதை எதிர்கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அப்படி எதிர்கொண்டு ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாக கர்த்தரை தேடுகிற ஒரு நிலைமையில நாம் இருப்போமானால் அந்த காரியத்திலே வெற்றியை நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனிதர்களுடைய உதவி, மற்றவருடைய உதவி ஒருவேளை நடக்கும், ஒருவேளை நடக்காமல் போகலாம். சில நேரங்கள் அப்படி இருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அவரை தேடி அவரிடத்துல உதவியை கேட்டீங்கன்னா, அவர் உதவி செய்தால் அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாக இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, தேவனுடைய உதவி போதுமானதாக இருக்கும், நிறைவானதா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரங்களை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை தேடணும். டைம் இல்லை பாஸ்டர், ஆண்டவரை உட்கார்ந்து ஜெபிக்கிறத விட வேற எங்கேயாவது 4 பேர்கிட்ட உதவி கேட்டால் உடனே ஏதாவது ஒன்று நடக்கும். இல்லை, அது நடக்கவே நடக்காது, காரியம் வாய்க்காது. ஆனால் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் இருந்தால் அவர்களுக்கு காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 7ஆம் வசனத்தின் கடைசியில் நம்ம பார்க்குறோம், அவங்க செய்ததெல்லாம் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு உங்கள் காரியம் வாய்க்க வேண்டுமானால் கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தான்
எனக்கு இதில் உதவி செய்ய முடியும் என்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். பலனும் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் என்பதை நாம் என்ன செய்யணும், மனதில் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளுகிறதற்கு நமக்கு உதவி செய்கிறது ஆண்டவரை தேடுகிற முன் அனுபவம் தான் நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. உறவே இல்லாமல் போய் ஆண்டவர்கிட்ட நம்ம பேச முடியாது, கேட்க முடியாது. உறவுக்குள்ளே இருந்தால் தான் உரிமையாக கேட்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. யார்கிட்டயோ போய் நம்ம போய் உதவி கேட்டால் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, யாருப்பா இது அப்படின்னு சொல்லி. ஆனால் தெரிந்த உறவில் இருக்கிற ஒரு நபரிடத்தில் போய் உரிமையாய் நம்ம கேட்டால் உதவி செய்ய முன் வருவாங்க. அதில் கூட சில நேரங்களில் மனிதர்கள் ஏமாற்றுவார்கள், ஆனால் தேவன் ஒரு நாளும் ஏமாற்றவே மாட்டார். அந்த உறவுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய காரியங்களை தேவனே வைராக்கியமாய் பொறுப்பெடுத்து உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் என்ன செய்தாங்க, ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாக அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அன்றைக்கு அவர் மாபெரும் வெற்றியை அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற, ஹல்லேலூயா, அவர்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க முறியடித்தது மாத்திரமல்ல, ஏராளமான கொள்ளையையும் அவர்கள் என்ன செய்தாங்க, அவங்க பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் இருந்தால் நம்முடைய காரியங்களிலே தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பாக முறியடிப்பார். தேவன் அதிலிருந்து நம்ம குறைவுபடுகிறதற்கல்ல, அதிலிருந்தும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கிறோம் 15:1. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. ஒரு எச்சரிப்பு, ஒரு ஆலோசனையும் அங்கே அவர்களுக்கு வருகிறத பார்க்குறோம். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு உதவி செய்தார், வெற்றியை கொடுத்தார். அதோடு கூட அவர்களுக்கு ஒரு ஆலோசனையையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில நன்மைகளை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவரை மறந்துடுவோம், ஆண்டவரை விட்டு விலகுகிற ஒரு நிலைமைக்கு போயிடுவோம். இன்னைக்கு தேவை அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய கரம் நோக்கி இருப்போம். இன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 1 கோடி ரூபா விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, சர்ச்சுக்கா அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், வேண்டாம் நானே ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சிலர்லாம் அப்படி இருப்பாங்க. கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக ஒரு விசாலத்துக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் கர்த்தரை தேடுகிறத என்ன செஞ்சுருவாங்க, அது பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், இப்போ இந்த 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 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான். இப்போ கோடின்லாம் சும்மா ஆகிருச்சு. இப்போ ஒரு 100 கோடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அக்கௌண்ட்டில். அப்பா, நம்மளை பிடிக்கவே முடியாது. நம்ம மிதக்கிற மாதிரி தான் இருப்போம். தலையெல்லாம் அப்படியே பயங்கரமாக தூக்கி நடப்போம். சரி,
அப்படி கிடைச்சா நல்லதான், யாருக்காவது கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யோசித்து பாருங்க, ஒரு விசாலம் வந்த உடனே அல்லது ஒரு பிரச்சனையில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார், நமக்கு அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே நம்ம என்ன செய்திடக்கூடாது, நம்ம வெற்றிக்கு நமக்கு உதவி கிடைத்த அந்த அந்த ஆண்டவரை, உதவி செய்த ஆண்டவரை மறந்துடக்கூடாது. நம்ம வெற்றிக்கு பின்னால் இருந்த தேவனை மறந்துடக்கூடாது. நம்ம அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இந்த உறவுல இருந்துதான் அந்த வெற்றி வந்தது என்பதை புரிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் யோவான் 15 சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. அந்த உறவில் இருந்து தான் நமக்கு நன்மை, அந்த உறவில் இருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம், அந்த உறவில் இருக்கிறதுனால தான் நமக்கு கிருபை, அந்த உறவில் இருக்கிறதுனால தான் நமக்கு மேன்மை, அந்த உறவில் இருக்கிறதுனால தான் நமக்கு உரிமை, அதிகாரம், அபிஷேகம் எல்லாம் அந்த உறவின் அடிப்படையில் தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்த பிறகு, கொஞ்சம் விசாலம் வந்த பிறகு ஆண்டவரை விட்டு விடுகிற ஒரு மாய்மாலமோ அல்லது ஆண்டவரை விட்டு விடுகிற ஒரு ஆபத்தோ நமக்கு வந்து விடக்கூடாது. எத்தனை பேர் நான் சொன்னதை புரிந்து கொண்டீங்க? ஹல்லேலூயா. தேவைக்காக கர்த்தர் அல்ல, நம்முடைய முதன்மையான தேவை அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவரை தேடும் போது மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவரை தேடுகிற அனுபவம் இருந்தால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கும். அவரை தேடும் போது நம்முடைய குடும்பம் சமாதானமாக இருக்கும், அமெரிக்கையாக இருக்கும். அவரை தேடுகிற அனுபவம் நமக்கு இருந்தால் அவர் நிச்சயமாய் நமக்கு தென்படுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். ஏதாவது சூழ்நிலையில் ஆண்டவரை தேடி வந்தபோது ஆண்டவர் நமக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை நான் தேடின, ஆண்டவர் எனக்கு தென்பட்டார். இன்னைக்கு அவரை தேடுகிறதுல நான் கொஞ்சம் தடுமாறுகிறேன். இன்னும் வேற சில காரியங்கள் என் வாழ்க்கையில் முக்கியப்படுத்தப்படுகிறது, எனக்கு அதுக்கு நான் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம மீண்டும் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே உம்மை தேடுகிறத விட வேற எதுவும் என் வாழ்க்கையில் முதன்மையாக வந்து விடாதபடிக்கு என்னை காத்தருளும் என்று சொல்லி கேட்போம். அவரை தேடவே இல்லைனா இனியாவது உம்மை தேடுகிறதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். அப்படி கேட்கும்போது நிச்சயமாய் அவரை தேடுகிற நாட்களிலே, அவரை தேடுகிற நேரத்தில் அவர் நமக்கு தென்படுவார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். தொடர்ந்து அந்த அதிகாரங்களில் நம்ம வாசிக்கும் போது இந்த ராஜா அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் இருந்தது குறித்து நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட கர்த்தரை தேடுகிற ஒரு நிலைமையிலே இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை தேடாத ஒரு நிலைமையில் ஒருவேளை நான் இன்றைக்கு வந்திருப்பேனானால், ஏதோ ஒரு கடமையை செய்கிறதற்காக அல்லது யாருடைய கட்டாயத்திற்காகவோ நான் வந்திருப்பேனானால் என்னை மன்னியும் ஆண்டவரே. உம்மை தேடுகிற கிருபை எனக்கு வேண்டும். அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாடி தேடுகிற ஒரு ஆண்டவரே அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை தேடும்போது நமக்கு ஹல்லேலூயா ஜீவன், அவரை தேடும்போது நமக்கு சமாதானம், அவரை தேடும் பொழுது நமக்கு ஒரு ஹல்லேலூயா நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவரை தேடும்போது ஹல்லேலூயா எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறாரே. அவரை தேடி வாழ்வடைய முடியுமே, அவரை தேடி நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமே, பிழைத்துக் கொள்ள முடியுமே. இன்றைக்கு ஹல்லேலூயா அவரை தேடுகிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய சமூகத்தில் வருவோமாக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசா கர்த்தரை தேடுகிற ஒரு காரியத்தில் கவனம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவனுடைய தேசம் அமெரிக்கையாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் நிமித்தமாக
நிமித்தமாக, நீங்கள் கர்த்தரை தேடுகிறது நிமித்தமாக உங்களுக்கு ஒரு சமாதானம், உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் நிச்சயமாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. உங்களுக்கு விரோதமா எத்தனை காரியங்களை சத்துரு கொண்டு வர நினைத்தாலும் நீங்க கர்த்தரை தேடுகிறவர்களா இருந்தா ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். எல்லா எதிரான காரியங்களும் ஒன்றொன்றாய் உங்க வாழ்க்கையை விட்டு அகன்று போகும். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. அவர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்க வாழ்க்கையில உங்களை பாதுகாக்க, உங்களை வழி நடத்த, உங்களுக்கு நீங்க நினைப்பதை பார்க்கலும் வேண்டிக் கொள்ளுகிறத பார்க்கலும் அதிகமாய் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. தீமைகளை நன்மையாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. எதிரிகள் அதிகமாய் பெருகி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாங்க. அவர்களை முறியடித்து அதிலிருந்து ஏராளமான கொள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் உதவி செய்தார். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற அந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். அதனுடைய பின்பாக தேவன் கிரியை செய்யும் பொழுது அது ஒரு நன்மையாய் மாறும். அதில் ஒரு ஹல்லேலூயா, நீங்க எதிர்பாராத ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக ஆண்டவரே யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. என் சூழ்நிலைகளிலே எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன் நீர் ஆண்டவரே. நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவரே என்ன கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன் நீர் ஆண்டவரே. இன்றைக்கு உம்மை தேடி வந்திருக்கிற எனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டாகுவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரிடத்தில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகுவதாக. உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகுவதாக. அதிகமாய் கர்த்தரை தேட நம்முடைய இருதயத்தை நாம் செலுத்துவோமாக. அதிகமாய் ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுப்போமாக. நம்ம வாழ்க்கையில வேற எதுவாவது முதலிடம் பிடித்திருக்குமானால் அதை அகற்றி போடுகிறதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆசா கர்த்தரை தேடின நாட்களிலே அவனுக்கு வெளிப்பட்டார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். இந்த காலை வேளையும் கூட நாம் கர்த்தரோடு இருக்க, அவரை தேடி அவருடைய வார்த்தையிலே அடங்கியிருப்போம், நிலைத்திருப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே, நாம் கர்த்தரே, நான் உம்மை வீரே, நன்மைகள் நினைக்கிறே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே, நன்மைகள் நினைக்கிறே. இயேசுவே, ராஜா, அளவில்லா அன்புக்காக நன்றி, நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே,
நன்றி நன்றி ராஜா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வெள்ளி சனியா இந்த கடந்த 2 நாட்களையும் இந்த பெல் ஸ்கூல் ஆடிட்டோரியம் நடந்த கூட்டங்களையும் முழுஇரவு ஜெபம், உபவாச ஜெபம் எல்லாவற்றையும் என் கூட இருந்து நடத்தினதற்காக நன்றி. இந்த நாள் காலையில் உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள, உடைய நாமத்தை உயர்த்த நன்றி ராஜா. கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். திருக்கரம் கொண்டு எங்களை நடத்தும். ஆசாமியில் உடைய கரம் இருந்தது. அவன் தேவனை தேடின நாட்களில் தேசம் அமெரிக்கையா இருந்தது, குடும்பம் அமெரிக்கையா இருக்க, சபை அமெரிக்கையா இருக்க, தேசம் அமெரிக்கையா இருக்க. நாங்கள் உண்மை தேட கர்த்தரை தேடிகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அதிகமாக நம்முடைய சமுத்திரம் அமர்ந்திருக்க உடைய வார்த்தையினால் நாங்கள் உடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட வார்த்தையிலே பலப்பட, உமக்கு பலம் கொடுக்க, கனி கொடுக்க, மிகுந்த கனிகளை கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலம் மறவாதே. நம்முடைய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you all. Thank you so much for your prayers. இன்னைக்கு கடைசி நாள் கூட்டம். எல்லாரும் வாருங்கள். மாலை 6 மணிக்கு பெல் ஆடிட்டோரியம், இங்கே 9 மணி 11 மணி சர்வீஸ்லையும் ஃப்ரெட்டி ஜோசப் செய்தி கொடுப்பார். God bless you. Thank you so much. அனைவரை அழைத்து வாருங்கள். கர்த்தர் கூட இருப்பார்.